காலேஜ் படிக்கிற டைமில் அவங்க அண்ணன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஸோ மார்ச்சரி போகிறாங்க. மார்ச்சரி போய் பார்க்கும்போது டக்குன்னு புல் பண்ணணும், அண்ணனோட கால் பார்த்துட்டாங்க. கால் பார்த்தோன்னு இல்லை வேண்டாம் எனக்கு வேண்டாம் எங்கள் அண்ணனோட கால் தான். இது எல்லாமே ட்ராமா வந்து 3 வயசுலேருந்து ஆரம்பித்த ட்ராமா கண்டிப்பாக வெளியே போகாது. நீங்கள் என்ன தான் பண்ணுங்க, ஆனால் வாழ்க்கையே ட்ராமா மட்டும் தான் இருந்திருக்கு. அப்பா அம்மா இருக்கும்போது சின்ன வயசில் வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பா தனியாக ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணார். அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பேட்ச் ஆகலை. அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. என்றைக்கே ஒரு பெண் குழந்தை நல்லா வளர்ந்து வரும்போது கூட அம்மாவோட லவ் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அப்பா இருக்கணும். அப்பா வேலைக்கு போனால் அம்மா தானே கூட இருந்து பார்த்துக்கணும். அந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே ஒரு பெண்மையாக மாற இடத்துல அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தனியாக பார்த்துருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்காகவும் பாசத்துக்காக ரொம்ப ஏங்கினவங்க. இது எல்லாமே ட்ராமா வந்து 3 வயசுலேருந்து ஆரம்பித்த ட்ராமா கண்டிப்பாக வெளியே போகாது. நீங்கள் என்ன தான் பண்ணுங்க, ஆனால் வாழ்க்கையே ட்ராமா மட்டும் தான் இருந்திருக்கு. ஸோ இப்படி இருந்து வளர்ந்தாங்க, படித்தாங்க, அவங்க பார்த்தாங்க, ஆங்கராக இருந்தாங்க. ஒரு சட்டன் ஸ்டைலில் நானும் அவங்கள லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். லவ் ஆரம்பிக்க ஸ்டேஜில் 2007 ஆமாம் போய்ட்டு இருக்கும்போது நான் இங்கே ஆங்கராக இருந்தேன் சன் டிவியில், அவங்க கிரண் டிவியில் இருந்தாங்க. ஃபோனில் மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து காலேஜ் படிக்கிற டைமில் அவங்க அண்ணன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். நடுவில் ஒரு டாக் ஒரே ஒரு அண்ணா தான் இருந்திருக்காரு. அந்த அண்ணா இறந்த ஆக்சிடென்ட் தெரிஞ்ச உடனே எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் முடிச்சப்பறம் ஃபோனே எடுக்கல. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கு அவங்க அண்ணனுக்கு. அவங்க அண்ணன் வந்து கிறிஸ்டியன். அந்த ஒரு பொண்ணு அது நடுவில் நாய் வந்துச்சு, ஜம்ப் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்போது சாண்ட்ராக்கு இறந்து தெரிஞ்சோன்னா இவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ மார்ச்சரி போகிறாங்க. மார்ச்சரி போய் பார்க்கும்போது அப்போ அதுவும் நம்பிக்கை இல்லை, அண்ணனாக இருக்குமான்னு. டக்குன்னு புல் பண்ணணும், அண்ணனோட கால் பார்த்துட்டாங்க. கால் பார்த்தோன்னு இல்லை வேண்டாம் எனக்கு வேண்டாம் எங்கள் அண்ணனோட கால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு அண்ணனோட காலை வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்றது பெரிய விஷயம். இப்போ நம்மளோ இருந்தாலும் நம்ம அப்பாவோ அம்மாவோட காலை வச்சு கண்டுபிடிக்குமா ரொம்ப டஃப். ஸோ அவ்வளோ இதாக இருந்திருக்காங்க. Behind Words பெருமையுடன் தயாரித்து வழங்கும் Moonwalk Musical Night ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹாலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.